ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு இடி மின்னல் எப்படி ஏற்படுகிறது? எல்லா மழையிலும் இடி மின்னல் காணப்படுவதில்லை. சில நேரங்களிலே மழையே இல்லாமல் வெறும் இடி மின்னலை மட்டும் கொடுக்கிறது. இது ஏன்? அதாவது எளிய முறையில் புரிதலாக ஒரு பெரிய எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் சேர்த்து சொல்லாம அனைவருக்கும் புரியும் வகையில் ஒரு சிம்பிளா இதில் விளக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, இதில் இடி எப்படி இடிக்குதுன்னு பாருங்க. இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட நேரம் இப்பொழுதுதான், இதை பேசிக்கொண்டிருக்கதான் பதிவு பண்ணுறேன். எங்கே இடிக்குதுன்னா, இந்த இடி மின்னல் இடியெல்லாம் ஆப்பிரிக்கா நாடு, ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதி, சவுத் ஆப்பிரிக்காவிற்கும் வடக்கே என்ன நாடு பாருங்க, இருக்கு பாருங்க, மொசாம்பிக், ஜிம்பாபே, ஜாம்பியா, இதெல்லாம் இருக்குது இந்த நாட்டில். இதில் அங்கே நடக்கக்கூடிய இந்த இடிமின்னலை பாருங்க. அங்கே இடிக்கக்கூடிய இடி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதோட தாக்கத்தையும் அதோட ஒளியையும் அதோட லைட்டு ஒளி எல்லாத்தையும் பாருங்க. அதாவது சவுண்டு மற்றும் ஒளியை பாருங்க. சவுண்டு மற்றும் லைட் ரெண்டையுமே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே எப்படி ஏற்படுகிறது? இந்த விந்தை எப்படி நடக்கிறது? ஒரு சாதாரணமான ஒரு புரிதலோட அனைவருக்கும் புரியும் வகையில் இது எளிமையாக சொல்லலாம்னு இருக்கேன். அப்படிதான். அது விளக்கமாக சொல்லணும்னா, அது எலக்ட்ரான், நியூட்ரான், அது புரோட்டான்லாம் போனீங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு புரிதலில் பெரிய சவாலாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல மின்சார பல்பு எப்படி எரியுது அதை முதல்ல பார்க்கணும். கார்பன், அதாவது எப்படி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மின்சார பல்பு எப்படி எரியுது? மின்சார பல்பு டங்ஷன்ல ஒரு பக்க டங்ஷன்ல நேர் மின்சாரத்தை கொடுப்பாங்க, அதாவது கரண்ட். எதிர் மின்சாரம் இன்னொன்று கொடுப்பாங்க, அது எர்த்து, நியூட்ரல். அது பூமியிலேருந்து எடுக்கிறது, நியூட்ரல் மைனஸ். அது நம்ம எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். மின்சார உற்பத்தி பண்ற இடத்துல மட்டும் அங்கிருந்து கிடைப்பது மட்டும்தான் நேர் மின்சாரம். அது தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பேட்டரியில் சேவ் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்த முடியும், ஊர் முழுக்க பயன்படுத்துகிற மாதிரி பேட்டரியில் சேவ் பண்ண முடியாது. உற்பத்தியாக நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும். அந்த பயன்பாடு, அது ஒரு எந்திரத்தை ஓட வைக்கணும் அல்லது மின்சார பல்பை எரிய வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு சூடாக ஏற்றணும்னா, அதில் ஸ்பார்க் ஆகணும்னா, நெருப்பு உண்டாகணும்னா அதுக்கு எதிர் மின்சாரம் வேணும். எதிர் மின்சாரங்கிறது எர்த், பூமியிலேருந்து எடுக்கிறது தான். அது நாமவே நேர் மின்சாரத்தை மட்டும் நாம் உற்பத்தி பண்ணிட்டு எதிர் மின்சாரம் எங்கே பண்ணுவாங்கன்னா, அந்த அதாவது பவர் ஸ்டேஷன்லேயே பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, துணை மின் நிலையங்கள்லேயே பண்ணுவாங்க. நம்ம வீட்டை கூட எர்த்து பைப்லேயே நம்மளே எடுக்கலாம். பல்வேறு நிறுவனங்கள்ல அவங்களே எடுத்துப்பாங்க. பூமியில் அப்படியே தோண்டி கறி இதெல்லாம் போட்டு தொடர்ந்து ஈரம் இருந்துட்டே இருக்கணும். பூமியிலேருந்து அந்த எதிர் மின்சாரம் கிடைக்கும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது எதிர் மின்சார உயர் பார்த்தீங்கன்னா கட்டான், அது மின்கம்பியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பீங்கானே இருக்காது. எதிர் மின்சாரம் போற ஒயர்ல வெறும் மொட்டையா ஒரு கம்பியில் சுற்றிருப்பாங்க, பீங்கான் இல்லாம. பீங்கான் இருப்பது எல்லாமே மின்சாரம் பாயக்கூடியது. எதிர் மின்சாரம் என்பது சாதாரண பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய எர்த்து, அதுல பீங்கானே இல்லாம சும்மா கட்டியிருப்பாங்க. இதுதான் நேர் மின்சாரம், எதிர் மின்சாரம். டங்ஷனுக்குள்ள ஒரு பக்கம் நேர் மின்சாரம், இன்னொரு பக்கம் எதிர் மின்சாரத்தை கொடுத்தீங்கன்னா ரெண்டும் ஸ்டார்ட் ஆகி பழுத்து எரியும். அது அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியதுங்கிறதுனால அது பழுக்குது, எரியுது. அதே போல ஹீட்டரும் அது மாதிரி தான், பழுக்குது, எரியுது. குறைந்த வெப்பத்தை தாங்கன்னா டப்புன்னு பீஸ் போயிடும், அருந்து போயிடும். புரியுதுங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பீஸ் போதும்போது என்ன, அதிகமான வெப்பம் உண்டாகும் பொழுது மின்சாரத்தை
அதிக உற்பத்தி ஆகும்போது அதிகமான கடத்தும் பொழுது அதிகமாக சூடாகி என்ன ஆகும், அது அருந்து போயிடும், ஷார்ட் ஆனணும். எங்கிருந்தாவது மரங்களில் ப்ளஸ் அது மரங்கள் படும் பொழுது நியூட்ரல் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், அது பழுத்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பழுக்கும், அப்போது எரிய வைக்குது. அப்போ எரிய வைக்கணும்னா நேர் மின்சாரம் எதிர் மின்சாரம் வேணும். ஓகேயா? சரி, அதே ஒரு கோட்பாடு தான் இதுலையும். சரி, மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க, அது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். முதல்ல ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எங்கே போனாலும் கார்பன், அந்த கார்பன் இருக்குல்ல, அந்த ப்ரஷ் இருக்கும், அதாவது கட்டை, கார்பன் கட்டையை உரசுனா மின்சாரம் உற்பத்தி ஆகும். சீப்புலேயே மின்சாரம் உற்பத்தி பண்ண, நம்ம சீப்பை போட்டு ஒரு பட்டு துணியில் போட்டு தேய்ச்சிங்கன்னா அதிலே கரண்ட் உற்பத்தி ஆகும். அதில் நம்ம முடியெல்லாம் கூட இருக்கும், மின்சார உற்பத்தி ஆகும். நிறைய நம்ம சோதனைகள் பண்ணலாம். சரி, கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் ப்ரஷ்மாங்க, அதில் டைனமோவில் இருக்கும், ஜெனரேட்டில் இருக்கும். ஜெனரேட்டில் இருக்கக்கூடிய அதே டைனமோ தான் எங்கே இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்திலேயே டைனமோ தான். டைனமோவை சுத்த வைக்கிறதுக்கு ஒரு விசை தேவைப்படுது. அது காற்றாலையா இருந்த காற்று, நீர் மின்சாரமாக இருந்த தண்ணி ஓட வச்சு காற்றை ஃபேனை சுத்த வைக்கிறது, அனல் மின்சாரமாக இருந்தால் நிலக்கரியை போட்டு எரிச்சு தண்ணியை சூடாக்கி தண்ணியிலிருந்து ஆவியை எடுத்து ஆவியை போய் செலுத்தி கார்பனை அந்த ஃபேனை சுத்த வச்சு டைனமோவை சுத்த வைக்கிறது. கடல் அலைன்னா கடலை அலை அடிக்க சுத்த வைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அலையில் உற்பத்தி பண்ணுறது. இப்படி அது போய் எதாக இருந்தாலும் டைனமோ சுத்த வைக்கணும். அப்போ இந்த டைனமோக்குள்ளே இருக்கிறது என்ன, கார்பன் ப்ரஷ்ஷு. கார்பன் உராய்வினால் மின்சாரம் உற்பத்தி ஆகும். முடிஞ்சு போச்சா? இதாங்க பேஸ். ரைட், இப்போ வாங்க மழை இடி மின்னலுக்கு வருவோம். ரைட், எல்லா மழையிலையும் இடி இடிப்பு, எல்லா மழை நேரங்கள்லையும் இடி இடிப்பதில்லை. சில மழையில் தான் இடி இடிக்குது, சில மழையில் அதிகமாக இடி இருக்குது, சில நேரங்களில் மழையே இல்லாமல் இடி இருக்குது. ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கார்பன், தூசு, மாசு இது அதிகமானா இடி மின்னல் அதிகமாகும். அதாங்க மெயினே. நம்ம ஏற்கனவே பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஆண்டு பீகாரில் அதிகமான இடியினால் உயிரிழப்பு ஏற்படும். கேள்விப்பட்டீங்களா? 2 ஆண்டு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு அந்த 2025 ஆண்டு அது கூடுதலாகும்னு சொன்னோம். இந்த ஆண்டு இரட்டிப்பாகும்னு சொல்லியிருக்கிறோம். பீகார் மட்டும் இல்லை, இந்த வருஷம் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயாவிலிருந்து மேற்கே போக போக அதிகமாக இருக்கும் இடிமின்னல் இந்த வருஷம். அதான் பீகார், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்லி, அப்படியே பாகிஸ்தானோட எல்லையோர மாநிலங்கள், காஷ்மீர் எல்லாமே இந்த வருஷம் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு பெய்யக்கூடிய கோடை மழையிலையும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலையும் கடுமையான இடிமின்னல் இருக்கும். நான் சும்மா சொல்ல, இடிமின்னலால் உயிரிழக்கக்கூடாதுன்னு என்னோட விருப்பம் தான், அது என்னுடைய பிரார்த்தனையும் தான். ஆனால் இது தவிர்க்க முடியாதது ஒன்றாகிவிட்டது, கார்பன் குவிதல். இமயமலைக்கு அடிவாரத்தில் கார்பன் குவிதல் அதிகமாயிடுச்சு. இந்த கார்பன் குவிதலில் கார்பன் அதிகமாக இருக்குது, தூசு மாசு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த கார்பன் குவிதல், தூசு மாசு தான் அதிகமான இடி மின்னலை தூண்ட போகுது. கடற்காற்று உள்ளே போகும், அங்கே இருக்கக்கூடிய குளிர்காற்றில் இருக்கக்கூடிய அந்த தூசு மாசம் இணைஞ்சி மின் தூண்டலை ஏற்படுத்தும். எங்கேயோ அது குளிர்காற்றில் தூசு மாசு இருந்தாலும் சரி, அது வெப்பக்காற்றில் தூசு மாசு இருந்தாலும் சரி, அது மின் தூண்டலை ஏற்படுத்துவது அது இரு காற்று இணைவு. ஓகேயா? அதுக்கு காரணமாக இருப்பது இடியோட எண்ணிக்கையை கூட்டுவதும், இடியை அதிகப்படுத்துவதும், மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கார்பன், தூசு, மாசு வச்சு தான் அமையுது. பேசிக்காக தான். அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வேணும் புரிதலுக்கு அயனி அது இதெல்லாம் அது படிக்கும்பொழுது உங்களுக்கு அதில் சொன்னால் புரியாது. இதுதான் பேஸ். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது சார், ஏற்கனவே டிட்வா புயல் வந்தப்போ இடியே இல்லை, ஆனால் நேற்றைக்கு இலங்கையில் கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியே பாக்ஜல சிந்திக்குள்ளே வரும்பொழுது கடுமையான இடி இடிச்சுது சார்.
டெல்டாவில் தெற்கு பகுதியில் யாழ்ப்பாணத்திலையும் பாக்ஜல சிந்திக்குள்ளேயும். சரி, ஏன் சார் அது? அதேதான். அதிகமான குளிர்காற்றும் அதற்கு சமமான நீராவி காற்றும் இணையும் பொழுது நீராவி காற்றில் என்ன இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப தூரத்திலேருந்து வரும் பொழுது நிறைய தூசு மாசு சுமந்துட்டு வரும். வெப்பக்காற்று அதிகமாக, வெப்பக்காற்று நிறைய, அதுக்கு சமமான குளிர்காற்று. புரியுதுங்களா? நிறைய வெப்பக்காற்று அதுக்கு சமமான குளிர்காற்று ஒரு இடத்துல அதாவது ஒரு இணையும் பொழுது, ஒரு அது என்ன சொல்றதுன்னா, ஒரு அழுத்தப்படும் பொழுது, ஒரு இடத்துல குவியும் பொழுது அங்க மின் தூண்டல் ஏற்படும், மின்சார உற்பத்தியாகும். கார்பன் புஷ் மாரி தான் மின்சார உற்பத்தி, ஹை வோல்ட் மின்சார உற்பத்தியாகும். அப்பதான் வெடிக்கும், அப்பதான் நெருப்பு பறக்கும். அதுதான் இடி மின்னல். அப்பதான் தீ பிடிக்குது. பாத்தீங்களா இல்லையா? தென்னை மரத்துல விழுந்து தீ பிடிக்குது. எல்லாம் மின்சாரம். அதுவும் மின்சாரம், அது நேர் மின்சாரம். தென்னை மரம் என்பது எதிர் மின்சாரம். அங்கிருந்து வரக்கூடிய கரண்ட் தென்னை மரத்தில் கிடைக்கிற எதிர் மின்சாரம் பட்டோன்னு தீ பிடிக்குது. தென்னை மரம், பனைமரம் தீ பிடிக்குது. என்ன பனைமரம்? அது எதிர் மின்சாரம் பூமியோட இணைஞ்சிருக்கு, நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கு, வேறு ஆழமாக பதிஞ்சிருக்கும். மேலேருந்து வரக்கூடிய நேர் மின்சாரம். அதான் அதான் மின் உற்பத்தி நிலையம் எது? இடி. எதிர் மின்சாரம் எது? பனைமரம், தென்னை மரம், மரங்கள். ஒரு மரமுமே இல்லைன்னா நம்ம தான் அதுக்கு எதிர் மின்சாரம் ஆகிடும். நம்ம தலை ரைட். இதுக்கு முன்னாடி வெடிக்கிறது எதனால? அங்கே நெருப்பு வருவது எதனால? அங்கே மின் உற்பத்தி பண்ணுவது எதனால? இல்லைன்னா கார்பன் துகள்கள் இணைவது, குளிர்காற்றோடு இணைவது, ஒன்றிணைவது, பிணைப்பது, இது எல்லாமே நெருக்கப்படுவது, நசுக்கப்படுவது. மேகமும் மேகமும் ஒன்று மோதுனா ஒன்று இடி கிடையாதுங்க. மேகம் என்ன மேகம்? வெறும் ஐஸ் கட்டிங்க. அது ஐஸ் கட்டி இருந்து ஐஸ் மழை தான் ஐஸ் கட்டி. சாதாரண ஒரு நீர் ஆவி தான் மேகம். கொடைக்கானல்லாம் போறீங்க, ஊட்டி போறீங்க, உங்க மேல உரசிக்கிட்டு போகுது, அதுதான் மேகம். நீங்க மலைக்கு மேல போனோம்னா பள்ளத்தாக்கு உள்ள பாருங்க, மேகம் நிறைய இருக்கும். மேகமே அதான். மேகம் என்பது என்ன? நீராவி. இந்த நீராவி போய் ஒன்னோட ஒன்று உரசுனா எப்படிங்க மின்சார உற்பத்தி ஆகும்? சும்மா அது மேகமும் உரசுறது கிடையாது. மேகத்தில் இருக்கக்கூடிய கார்பன், தூசு, மாசு எல்லாம் குளிர்காற்று இணையும் இடத்துல மேகங்களை உற்பத்தி பண்ணும் பொழுது ஒரு நெருக்கம் ஏற்படும், அதிகமான ஒரு பிணைப்பு ஏற்படும், ஒன்றோடு ஒன்று இணையும். அதில் இணையும் பொழுது, உராயும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த 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 ஸ்பார்க்கு தான் மின்சார உற்பத்தி பண்ணுறதும், வெடிக்கிறதும், எரியறதும், சத்தமும் எல்லாமே. இந்த வெடி வெடிச்சது பாருங்க, இப்போ பாருங்க, அது இடியில கேட்டது பாருங்க, உங்களுக்கு கேட்டதுல நேரடியாக ரேடார் மூலம் பதிவு செய்யப்படக்கூடியது. அது நேரடியாக நடக்கக்கூடிய ஒன்றை இங்கே நாம் பார்க்கிறோம். இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி வச்சுட்டு அந்த சத்தத்தை கேட்காம மூட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ இடி இடிச்சுட்டே இருக்கு பாருங்க, இடித்து கொண்டே இருக்கிறது. சரி சார், எப்போ சார்? ஏன் சார் எப்பவும் இடிக்க மாட்டேங்குது? அதிகமான மழை சில நேரங்களில் தான் இடிக்குது. ஆமாம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழை பெய்தால் அதில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சதுனாலே தூசு மாசெல்லாம் தரையோட படிஞ்சிடும். ரொம்ப நாள் மழையே இல்லாமல் இருந்ததுன்னா காற்றுல அதிகமாக தூசு மாசு கார்பன்லாம் இருக்கும். அந்த கார்பனை எடுத்துகிட்டு வந்து ஒன்றோட ஒன்று மோதும் போது என்ன ஆகுது? குளிர்காற்று, வெப்பக்காற்று இணையும் பொழுது மழை மேகங்கள், அது இணையும் பொழுது ஒன்றோட ஒன்று நெருக்கப்படும் பொழுது இடி மின்னல் தூண்டல், மின் தூண்டல், மின்சார உற்பத்தி எல்லாம் நடக்கும். கார்பன் ரைட். சரி, அப்போ புயல் தான் தொடர்ந்து மழை பொழிவை கொடுத்துட்டே இருக்க, நீண்ட இடைவெளி இல்லையே. அதான் தொடர்ந்து இன்னைக்கு மழை பெய்யுது, புயல் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பெய்யுது, புயல் கரை கிடக்கிற வரைக்கும் மழை பெய்யுது. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இலங்கையில் இருக்கும் பொழுது இலங்கையில் இடிச்சுது, டெல்டாவுக்கு தெற்க வரும்போது இடிச்சுது. இதுக்கு என்ன சார் காரணம்? சார், ஒரு நிகழ்வு தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கும் பொழுது தொலைவில் இருந்து காற்றை எடுக்கும். உலகம் முழுவதும் இருக்கிற அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து ஒரு சூப்பர் சைக்கிள் வச்சுங்க, போல அமெரிக்கா காற்றையும் இங்கே கொண்டு வர எடுத்துட்டு வரும். பூமிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காற்று கூட இப்படி சுத்திட்டு வரும், உலகத்தை சுற்றி பூமியை சுற்றி வரும். அப்போ எங்க இருக்கக்கூடிய கார்பனாக இருந்தாலும் அதை அந்த கார்பனை சுமந்து கொண்டு வரும் அந்த காற்று புயலுக்குள்ள நுழையும் போது என்ன ஆகும்னா, ஒரு சுழற்சிக்குள்ள என்னென்ன காற்று நுழையும்? குளிர்காற்று வந்தும் அதில் நுழையும், வெப்ப காற்று வந்து அதில் நுழையும், சுற்றுப்புற காற்று நுழையும் பொழுது
அங்கே குளிர்காற்று, வெப்பக்காற்று, கார்பன் காற்று எல்லா காற்றும் இணையும் பொழுது அங்கே தூண்டல் ஏற்படுகிறது. வெடி இடி எல்லாம் அது கூட அதிகமாக இருக்கும். புயல் புயல் சுவருக்குள்ள வெறும் இடி மின்னல் தான் இருக்கும். ஒரு முறை பங்களாதேஷில் கரையை கடந்த ஒரு புயல் நூற்றுக்கணக்கான பேர் பார்வை இழக்க செய்தது இடி மின்னல்னால. புரியுதுங்களா? அதே போல தான் டிட்வா புயல். அது இல்லையே, டிட்வா புயல் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா அந்த இருகாற்று இணைவு நம்ம ஊரில் இல்லை. இருகாற்று இணைவு எங்கே இருந்துச்சு? இலங்கையில் இருந்துச்சு. இலங்கையில் இடிமின்னல் இருந்துச்சு. நம்ம ஊரில் இடிமின்னல் இல்லை. ஏன்னா மழை இல்லையே. இங்கே இருக்கக்கூடிய நீராவியை வச்சு மழை பெஞ்சுது. ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய காற்று, இருகாற்று இணைவெல்லாம் இலங்கையில் நடந்தது. இலங்கையில் வெள்ள பாதிப்பு, கடலில் நடந்துச்சு. அது எல்லாமே புரியுதுங்களா? இதே கடந்து போகும்போது இடி இடிச்சுதுங்க. அது விழுப்புரத்தில் கரையை கடந்து உள்ளே போகும்போது இடிமின்னல் காணப்பட்டது. இரு காற்று இணைவு எங்கே இருக்கும்னா நிகழ்வு மையத்தில் இருக்கும். இரு காற்று எங்கே இணையுதோ, எங்கே மழை பெய்யுதோ அங்கே இருக்கும். நம்ம ஊரில் பெய்த மழை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இரண்டு காற்று இணைவு நடந்து, அதாவது இப்படி நீலகிரிலேருந்து வரக்கூடிய காற்று புயலுக்குள்ளே போனது, அப்படியே திருவள்ளூர்லேருந்து வந்த காற்று புயலுக்குள்ளே போகும்போது இந்த காற்றில் அவ்வளவா தூசு மாசு இல்லை. இந்த காற்று இழுத்ததுனால, தரை காற்று உள்ளே போனதுனால, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காற்று வெப்பத்தால் உள்ளே போனதுனால இருக்கக்கூடிய கொஞ்சம் நீராவி கொஞ்சம் மழை பொழிவை கொடுத்து, அவ்வளவுதான். ரொம்ப தொலைவிலேருந்து வந்த நீராவி அல்ல நம்ம ஊரில் பெஞ்ச மழை. ரொம்ப தொலைவிலேருந்து வந்த அதிகமான நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து, சுமத்ரா தீபத்திலிருந்து வந்த நீராவி எல்லாம் குவிந்த இடம் எங்கே? இலங்கை. இலங்கையில் இடிமின்னல் அதிகமாக இருந்துச்சு. நிகழ்வுக்குள்ள கடல் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் பெய்தது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய வெப்ப காற்றும், நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து பெய்த மழை நம்ம ஊர் வழியாக நிகழ்வுக்கு போணுச்சு. அப்போ ஏற்பட்ட மழை. புரியுதுங்களா? எல்லாமே கடலுக்குள்ளேயே தான் நடந்துச்சு டிட்வாவில். இங்கே இப்போ இலங்கை அருகே தெற்கே வந்தது. ஆனால் அதே நேரத்தில் டெல்டாவின் தெற்கு போயிருந்தால் அந்த இடி இருந்துச்சு. கடலூரில் இல்லையே, அங்கே இடி மழையே இல்லை. வடக்கு டெல்டாவில் இல்லை. ஆகவே எங்கே இருகாற்று இணைவு இருக்கோ அதில் அதிகமான கார்பன் தூசு மாசு இருக்கும், அங்கே மழை பெய்யும். அதுவும் ஒரு காற்றெடுத்து தாழ்வு பகுதி இருக்கும். இன்னைக்கு மழை பெய்யறதுல இடி இல்லையே. இது ரொம்ப தூரத்து காற்றை எடுக்கலை, இளைஞ பக்கத்தில் உள்ள காற்றை மட்டும் எடுத்துகிட்டு வருது. அதால் இரு காற்று இணைவால் மழை பெய்யுது. இதில் உள்ள தூசு காற்று முதல் நாள் இருந்துச்சு, அடுத்த நாள் அதில் தூசு மாசுவே இருக்காது, தீர்ந்து போச்சு. இதே இமயமலையிலேருந்து காற்றை வலுவாக எடுத்துன்னு வச்சுங்க, அங்கே இருக்கக்கூடிய தூசு மாசு இங்கே வரும், இடிமின்னல் தூண்டல் ஏற்படும். அந்த அளவுக்கு இது ஈர்ப்பில் இல்லை, இருக்குது. மின் தூண்டல் அதிகமான ஒரு அழுத்தம் இல்லை. இருகாற்று இணைவு என்பது அதிகமாக இல்லை, மேகமும் இல்லை. அதனால தான் மழை உற்பத்தியும் கம்மியாக இருக்குது. ஆகவே அதிகமான இடிமின்னல் ஏற்படணும்னா நிறைய கார்பன் மாசுகள் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியோட அதுக்கு சமமான குளிர்காற்று இணையும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய அதிக அழுத்தம், இணைவு, பிணைப்பின் காரணமாக மின்தூண்டல், இடி எல்லாம் ஏற்பட்டு நெருப்பு பொறி எல்லாம் நடக்கும். அதுதான் இடிமின்னல். புரியுதுங்களா? அதே போல தான் வட இந்தியாவில் அதிகமாக கார்பன் இருக்குது. அங்கே பெய்யக்கூடிய மழையினால் இந்த வருஷம் இடிமின்னல் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். மே ஜூன் ஜூலை பீகார் எல்லாமே சொல்லியிருக்கோம். வெப்பச்சலன மழையில் அதிகமாக இடிமின்னல் இருக்கும். ஏன்னா கோடையில் நடக்கும் வெப்பச்சலன மழை. கோடைனாலே எல்லா இடத்துலையும் மழை பெய்யாது, ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். ஒரு நாள் ஒரு மாவட்டத்தில் பெய்யும், இன்னொரு நாள் ஒரு மாவட்டத்தில் பெய்யும். அப்போது மழை பெய்யாத மாவட்டத்திலேருந்து அதிகமான அந்த காற்றுல இருக்கக்கூடிய கார்பனை சுமந்து கொண்டு வரும். தூசு மாசுலாம் நிறையா இருக்கும். அதை கொண்டுட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அதிகமாக வெயில் அடிக்கும். அந்த வெயில் அடிக்கும் போது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பக்கத்து மாவட்டத்திலேருந்து காற்று ஓடோடி ஓடியாரும்போது அப்போ கடற்காற்று வரும், இது வரும். அப்போ மின்தூண்டல் ஏற்பட்டு மழை பொழிவு, காற்று குவிதல் எல்லாம் நடக்கும். அதே தான் இரு காற்று இணைவு. அது கோடை வெயிலில் அதிகமான இடிமின்னல் இருக்கும், கோடை. ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இடிமின்னல். அடிப்படை காரணம் கார்பன், தூசு மாசு, மின் தூண்டல், அதிக அழுத்தம் ஏற்படுவது. இரண்டு காற்றும் வேகமாக ஒன்றோடு இணையும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வு, மின்சார உற்பத்தி, மின் தூண்டல், அதனால ஏற்படக்கூடிய அதில் கூடிய கார்பன்கள் இணைவு, இதுதான் ஏற்படுது. இது நாம் எலக்ட்ரான், நியூட்ரான், அயனிகள் இதெல்லாம் படித்து பார்த்தோம்னா அது இன்னும் டீட்டெயிலாக வேணால் அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கத்தை இன்னொரு நாள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். புரியுதுங்களா? இதுதான். அப்போது அதிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழையும் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய காற்று வந்து இணைவுனாலும், அதனால் சாதாரணமாக சிம்பிளாக சொன்னால் இரு காற்று இணைவில்
கார்பன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வந்தால், கார்பன் அதிகமாக அதுக்குள்ளே வந்தால் இடிமின்னல் தூண்டல் ஏற்படும். அதுதான் தூசு, மாசு, கார்பன் எல்லாமே. இதுதான் இடிமின்னல் மின் தூண்டல் அடிப்படை காரணம். இணைந்த இருங்கள். நாளை வேறு ஒரு தலைப்பில் பார்ப்போம். நன்றி.